ஆகவே விக்கிரகங்களை நாங்கள் தொடக்கூடாது. ஆரே தீர்ச்சை கேட்டு ஜபத்தில் இருக்கின்றவர்கள் சிவனை பூஜை பண்ணுகின்றவர்கள் செய்யலாம். ஏழையர்கள் தொடக்கூடாது. கொண்டு வாங்க, ஐயாட்ட கொடுங்க, ஐயா போடுவார். அதை நான் முன்னுக்கு வச்சுட்டு போங்க, எடுத்து சாப்பிடுவார்கள். ஆகவே அந்த பிம்பங்களுக்கு சக்தியானது விளக்கப்படும். அதனாலே பிம்ப சக்தியை பொழுதும் ஒருவர் நுழைய முடியாது. எனவே நீடியார்களே, உங்களுடைய பொறுமையை நான் சோதிக்கவில்லை. மகதர பூஜை காத்திருக்கின்றது. நாளை காலை 8 மணி 8:30 அளவிலே சுவாமி நந்தாமர்கள் ஜலத்திலிருந்து சுவாமிகளுக்கு கொண்டு வரப்பட்டு அது தங்கவுசி நாளில் கண்டுறக்கப்பட்டு சயனத்திலே இடவும். அவ்வளவு கொண்டு சேர்ப்பதற்கு தெரியும். ஆகவே கொஞ்சம் நேரம் எடுக்கும், பொறுமையாக இருங்கள். இன்னொரு சந்தர்ப்பம் கூட இருக்கின்றது. நீங்க எல்லோரும் விசிக்கலாம். சுவாமி சயனத்தில் இருக்கும் போதும் கொஞ்சம் நாங்கள் விசில் தருவோம். அதனால் நீங்க எல்லோரும் விசிக்கலாம். சுவாமி எனவே அதை முடித்து எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் பொறுமையோடும் அமைதியோடும் மனப்பக்குவத்தோடும் ஐம்புலங்களையும் அகத்தை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டும் போதுதான் இறைவன் நமக்கு ஆட்சி கொடுப்பான், நமக்கு தருவான். பல விடயங்களை கூறலாம். அடுத்தடுத்த ஒரு நேரங்களே அவைகளை கூறுகின்றோம். எனவே இப்பொழுதோ இன்றைய கிரிகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வருகை தந்திருக்கின்ற இன்னும் குருமார்கள் வர இருக்கிறார்கள். வெட்டியாக நாளைக்கு 4-5 குருமார்கள் வருவார்கள். ஒரு கும்பாபிஷேகம் உங்களோட வீட்டில் பிறந்தங்களை கொண்டாடுவதற்கு எத்தனை ஆயத்தம் பண்ணுகின்றீர்கள்? ஒரு திருமணத்தை செய்வதற்கு எத்தனை ஆயத்தம் பண்ணுகின்றீர்கள்? நல்லா யோசிங்க. பெருமாளுடைய கும்பாபிஷேகத்துக்கு எத்தனை ஆயத்தங்கள் செய்ய வேண்டும்? எத்தனை ஆயிரம் பேர் பங்களிப்பு செய்கின்றார்கள்? எத்தனை பேர் தைரியங்கள் வேண்டும்? அப்போதுதான் அது சிறப்பாக சர்வசாதாரண ஒரு மனிதனாகிய நாங்கள் எங்களுடைய நிகழ்வை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு பல ஆயத்தங்கள் செய்கின்றோம். முன்னாயத்தங்கள் எவ்வளவோ செலவழிக்கின்றோம். எம்பெருமானுடைய விக்கிரகங்கள் பேசுவதற்கு, அவருடைய அழகான ஆலயத்திலே அவர் அழகாக இருந்து காட்சி அளிப்பதற்கு, நல்லொரு தருவதற்கு பல கிரிகள் இன்னும் இருக்கின்றன. நாளை 4-3 குருமார்கள் வர இருக்கின்றார்கள். ஏதோ யாகங்கள் அங்கங்கே நடைபெறும். விசேடமாக நாராயண பெருமானுக்கு அங்கே யாகசாலை இடம்பெறும். நாகம்பரானுக்கு அங்கே யாகம் இடம்பெறும். ஒவ்வொரு குருமார்கள் அனைத்து சக்திகளும் அச்சலில் எடுக்கப்பட்டு மீண்டும் கும்பத்துக்கு செலுத்தி அதன் மூலமாக நான் இன்னொரு விஷயங்களுக்கு நாளை கூறுகின்றேன். கும்பத்தை கொண்டு பிம்பமாகிய விக்கிரகங்களை சொல்லியும் போதோ அது பேசுகின்றனர். ஆகவே மகா கும்பாபிஷேகத்தை செய்து எம்பெருமானை பேச வைத்து அவருடைய திருவருள் பெறுவதற்கு எல்லோரும் காத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் குருபர்களோடு கூடிய திருவருள் கிடைக்க இந்நேரத்திலே பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த சங்கீர்த்தனம். ஓம் ஸ்வஸ்தி மந்திரார்த்தா சத்யா சபலா சஞ்சோபந்தோ மகாந்தோ அரிகா சிகுணபவந்து சமஸ்த சன்மங்களானி வபந்தோ.